ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சாதனை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வெர்சஸ் பெங்களாதேஷ் டெஸ்ட் தொடர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. இந்தியா வெர்சஸ் பெங்களாதேஷ் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் தொடர்கள் வந்து 27 செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2வது டெஸ்ட் தொடர். அதே போல் இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் ஒரு சரியாக ப்ளே பண்ணலைனாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் ஒரு வெல் பெர்ஃபெக்டாக என்னோட ப்ராக்டிஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் சூப்பராக ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சஸுமே வின் பண்ணாங்க. ஆனால் 2வது தொடர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஒரு 2-3 டேஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் டிலேனால மேட்சஸ் நடக்கலை. பட் இருந்தாலும் அதன் பிறகு நடந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. பெங்களாதேஷை வின் பண்ணவே விடலை. ஈஸியாக கப்பையும் லிஃப்ட் பண்ணிட்டாங்க இந்தியா வெர்சஸ் பெங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸில். ஆனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த வர டெஸ்ட் மேட்சஸ் எல்லாமே நிறையா இருக்குது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். அதிலெல்லாம் வின் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக 2025 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது. டாப் 2ல் இருக்கவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ளே பண்ண முடியும். அதுக்கான குவாலிஃபை மேட்சஸ்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இப்போ அந்த ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி யார் டாப் 2ல் டெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல் ப்ளே பண்ணுவாங்க. அதனால் இந்தியா அடுத்தடுத்து வர டெஸ்ட் போட்டிகளும் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெங்களாதேஷ் லாஸ் ஆகிருக்காங்க. அதே போல் பெங்களாதேஷ் வெல் பெர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து இந்தியா வெர்சஸ் பெங்களாதேஷ் T20 ஸ்குவாடும் அறிவிச்சிருக்காங்க. T20 தொடரும் இந்தியா வெர்சஸ் பெங்களாதேஷ்க்கு நடக்க போகுது. 5th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் இருப்பார் அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல் அவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு T20 தொடருக்கு. ஏன்னா T20 தொடரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் கிடையாது. அதனால் யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே போல் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்க போகிறாரு. T20 ஓடியெல்லாம் விட இந்திய அணி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அடுத்தடுத்து வர டெஸ்ட் போட்டியில் எல்லாமே கண்டிப்பாக வின் பண்ணணும். அப்போ தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் இயரே ஃபைனல் ப்ளே பண்ணி இந்தியா வந்து லாஸ் ஆயிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக. இருந்தாலும் இந்த வின் கண்டிப்பாக வேணும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். அதனால் டெஸ்ட் மேட்சஸில் கொஞ்சம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் செலுத்தணும். அதே போல் T20 ஓடிய எல்லாமே ஒரு வெல் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட அடுத்தடுத்த குறிக்கோளாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுது, இந்திய அணி அடுத்தடுத்து எந்த மாதிரி ஸ்குவாட்ஸில் அறிவிக்க போகிறாங்க, எந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.